நான் ஏன்ப்பா இப்படி துக்கத்தோடு தெரியணும்? அவங்கள நல்லா தானே இருக்கிறாங்க. ஆனா ஒரு சத்தியத்தை இந்த நாளில் அறிந்து கொள்ளுங்கள். லேவியராகமம் 26:13 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, கர்த்தருடைய விருப்பம் நம்ம மேல எந்த நுகமும் இருப்பது அல்ல. கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? உங்களை, லேவியராகமம் 26:13, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின. அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன? கொஞ்சம் நிமிர்ந்து சொல்லுங்க. அப்போ சாத்தானுடைய விருப்பம் என்ன? 13 வருடம் ஒரு ஸ்திரீய எவ்வளவு வேணும்? சாத்தானுடைய விருப்பமும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? எது சாத்தானுடைய விருப்பமோ அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எது ஆண்டவருக்கு விருப்பமோ அது சாத்தானுக்கு. நம்முடைய வாழ்க்கையில யாருடைய விருப்பம் நிறைவேற வேண்டும்? சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம். அவள் எவ்வளவேன்னு நிமிரக்கூடாது. இயேசு வந்தார். இயேசு வந்ததும் அவளை தொட்டு நிமிர்ந்து, அவள் நிமிர்ந்து பிரைஸ் தி லார்ட் சொன்னதும் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அதாவது கட்டுக்குள் இருந்து நாம் பாடும் 1000 கட்டுக்குள் அடிமைத்தனத்தில் இருந்து வேறொருடைய நுகத்துக்கு கீழே கழுத்தை கொடுத்துட்டு நாம் பாடும் 1000 பாடல்களை விட அவரால் விடுவிக்கப்பட்டு நாம் சொல்லும் ஒரு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்ப தேவனுடைய விருப்பம் என்பது உன் மேல அசீரியனுடைய, எகிப்தியனுடைய, பாபிலோனுடைய அல்லது பிசாசினுடைய, அதெல்லாம் சேர்த்தா டீட்டெயிலா சொன்ன இருக்கக்கூடாது. நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், நிமிர்ந்து நடக்க பண்ணின. நம்ம பிள்ளைங்க கூனி குறுகி போகிறத நாம பார்க்க விரும்புவோமா? கண்டிப்பா மாட்டோமே. நம்ம அதை விரும்பவே மாட்டோமே. ஏங்க, கொஞ்சம் நம்ம கூணு விழுந்து நடந்த மாதிரி நடந்தாலே கொஞ்சம் நிமிர்ந்து நட. தகப்பன் மாறலாம் பசங்கள் அப்படி கூணு விழுந்து நடந்தாருன்னா நேர பிடிச்சு முதுகுல அடி நிமிர்ந்து, உடனே அவன் இப்படி போவான். வெளியே போனதும் எப்படி போவான்? நம்ம சரீரத்துல கொஞ்சம் அப்படி கூணு விழுந்தா கூட அது 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 பெற்றோரால பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூணி குறுகி சத்துரு நுகத்தை வைத்து நிமிரக்கூடாது, நிமிர விடக்கூடாது. இது அவனுடைய நோக்கமா இருக்கிறது. கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணினதற்கான காரணம் என்னவென்று உபாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 7, 8, 9 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் என்று சொல்ல